श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் இரண்டாவது ஸ்லோகம். அஹிம்சா சத்யமக்ரோதஸ் त्यागशान्तिरपैशुनं दयाभूतेष्वलोलुप्त्वं मार्दवं ह्रीरशाबलम्. अहिंसा सत्यमक्रोधस्त्यागशान्तिरपैशुनं दयाभूतेष्वलोलुप्त्वं मार्दवं ह्रीरशाबலம். இந்த ஸ்லோகத்திலையும் ஏன்னா இந்த அடுத்த ஸ்லோகத்தை அதாவது 1, 2, 3 இந்த 3 ஸ்லோகத்துலேயும் தெய்வ சம்பத் அதாவது இயற்கையாகவே தெய்வ சம்பத்தோட பிறந்தவனுக்கு என்ன விதமான குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரார். அதில் முதல் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார் இதெல்லாம் என்ன அவனுக்கு எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும். அச்சமின்மை, மன தூய்மை, ஞானத்திலும் யோகத்திலும் நிலை பெற்றிருக்கக்கூடிய மனம், தானம், புறக்கரணங்களை அடக்குதல், சாஸ்திரங்களை ஓதுதல், ஆர்ஜவம் நேர்மை அதாவது உள்ளும் புறமும் நேர்மையாக இருக்கிறது அப்படின்னு. அதற்கு தொடர்ந்து இன்னும் சொல்கிறார். அஹிம்சா சத்தியம் அக்ரோதம் அதாவது அஹிம்சை சத்தியம் உண்மை பேசுதல், அக்ரோதா சினமின்மை, தியாகா துறவு மனப்பான்மை, சாந்தி அமைதி, அபைஷுனம் அதாவது கோள் சொல்லாமை, பூதேஷு தயா எல்லா உயிர்களிடத்தும் தயை, அலோலுப்தம் பிறர் பொருள் நயவாமை பிறர் பொருள்களுக்கு ஆசைப்படாமல் இருப்பது, மார்தவம் மிருதுத்தன்மை, ஹ்ரீ நாணம், அசாபலம் மன உறுதி. இவையெல்லாம் ஒரு தெய்வத்தன்மை தெய்வ குணத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு தெய்வபலம் மிகுந்தவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள். அதாவது ஆர்ஜவம் என்றால் முக்கரணங்களில் நேர்மை, மனோவாக்காயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் மனசேகம், வச்சசேகம், கர்மண்யேகம் எல்லாம் ஒன்று போல் இருக்கணும். ஒரே சொல் ஒரே இல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல். அப்புறம் அலோலுப்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை பார்த்த உடனே அது நம்மளுக்கு இருக்கலாம் இல்லையா, அவள்லாம் அதுபோல் கார் வச்சுருக்கா, அதுபோல் நம்மளுக்கும் ஒரு துணி வாங்கிக்கலாம், அதுபோல் நம்மளும் ஒரு நெக்லஸ் வாங்கி போட்டுக்கலாம், இது மாதிரி வளை வாங்கிக்கலாம் அப்படின்லாம் தோணுறது இருக்கே. அது மாதிரி ஒரு சமான பார்த்த உடனே அப்புறம் இது சின்ன பசங்கள்லாம் இருக்கும், அவள் எதுவான சாப்பிட்டா அதுபோல் தானும் அதுபோல் சாப்பிட்ணும். அவன் ஒரு பாக்ஸு பென்சில் அதுபோல் வச்சுருந்தா அது தனக்கு ஓணும்னு நினைக்கும். அதாவது இட் ஷோஸ் த இம்மெச்சூர்டு மைண்டு. தனக்கு இது வேண்டாம் இருக்கிறது போகிறோம்னு எண்ணம் தோணாமல் அலோலுப்தம் எப்படி இருக்குது, பார்த்த சாமானை நம்ம வாங்கணும். யாரோ ஒருத்தர் ஒரு ஊருக்கு போய்ட்டு வந்தானா நம்மளும் அந்த ஊருக்கு அங்கே போய் அதையே பார்த்துட்டு வரணும், அங்கே என்ன சொன்னாலே அதை நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறது. அதாவது ஒரு பொருளை கண்டபோது அதை அனுபவிக்க விரும்புதலும், பிறர் ஒரு விஷய சுகத்தை அனுபவிக்க கண்டால் தானும் அதை அடைவதற்கு அவாவுறுதலும் என்னது லோலுப்தம். ஆனால் இதுலேருந்து மாறி அதெல்லாம் அவனுக்கு பொழுதில்லை, ஊராக போயின்னு இருக்கான், நம்ம அங்கெல்லாம் போக முடியுமா, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது அது இல்லாமை அலோலுப்தம். அவாத்தில் அவள் அம்மா பசங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறா, நம்மளுக்கு நம்ம ஓன்மானா நம்ம அம்மாவை கேட்கலாம், வேண்டாமே ஆல்ரெடி வி ஹவ் போதுமான அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, அதான் நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது அது அலோலுப்தம். ஆனால் இது ஒரு சின்ன பசங்களுக்கு வராது, ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு வராது. பார்த்த இடத்துல பார்த்த மாதிரி நம்மளும் வச்சுக்கணும். தே வாண்ட் டு ஹாவ் தி ஐடென்டிட்டி. அது அவா வச்சுருந்தா போல் நம்மளும் வச்சுருந்தா தான் அதுக்கு ஈக்குவல் நினைக்கிறது இம்மெச்சுவர் மைண்டு. அது மனம் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. ஆனால் இது ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குதுன்னு வைங்களேன். ஒருத்தர் ஒரு ஊருக்கு போனால் நம்மளும் அதே ஊருக்கு போகணும், அதே மாதிரி நம்மளும் ஊருக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்லாம் தோணித்தனா தட் இஸ் என்னது, அது பார்த்த பிரகாரம் செய்கிறதுக்கு பேர் லோலுப்துவம். ஆனால் அது இல்லாமை அலோலுப்தம். அப்புறம் ஹ்ரீ அப்படின்னு கேட்டால் கெட்ட காரியத்தில் வெட்கப்படணும்னு சொன்னால் ஒரு தப்பு செய்துட்டோம், எங்கேயோ போய் ஒரு சாமான் எடுத்துன்னு வந்துட்டோம், இல்லை ஒரு சாமானை தப்பாக சொல்லிட்டோம், ஒருத்தருக்கு தப்பாக ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுபோல காரியங்கள் ஏற்புடைய காரியம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை செய்வதற்கு வெட்கப்படுதலும்,
அப்புறம் அதே மாதிரி தான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு அவளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துறோம், இதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோன்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணிக்க வேண்டாம், விளம்பரப்படுத்திக்க வேண்டாம். நல்லது செய்தோமா, நம்மளால் முடிஞ்சது செய்தோம், அது போயின்னு இருக்கு. அது மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஹ்ரீன்னு சொன்னால் கெட்ட காரியத்தை செய்வதில் வெட்கம், அதே போல் நல்ல காரியத்தில் செய்வதற்கு போது அதை விளம்பரப்படுத்தாமை, இது ரெண்டுமே ஏற்புடைய அது ஒன்று போல தான். அப்புறம் சத்தியம் என்று சொன்னால் எது ஏற்புடையதோ, எது எல்லாவற்றிற்கும் ஏற்றுக்கொள்ள முடியதோ அதை சொல்லணும். சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத், எப்போவுமே பிரியமான வார்த்தைகளை சொல்லணும், பொதுவான ரூலை தான். ஆனால் பிரியமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு வாண்டாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது அதெல்லாம் சொல்லக்கூடாது. சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத், ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியமாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அது சொல்லாமல் இருக்கலாம், அது ராஜா கிட்ட சொல்கிற விஷயம். ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணோம், சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத். அது ஏன் அப்படி பெருமாள் சொல்கிறாருன்னு கேட்டால், இது வள்ளுவர் கூட ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்காரு, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதை நம்ம என்ன செய்யணும், அது எப்போது நம்ம நிஜம் பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, நிஜம் தொடர்ந்து பேசுகிறதே பழக்கமாக வச்சுருந்தோன்னு வைங்க, உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், எல்லா உள்ளத்திலும் இறைவன் குடிகொண்டிருப்பதை நிதர்சனமாக பார்க்க முடியும், நிதர்சனமாக கண்டு அனுபவிக்க முடியும். அதனால்தான் உள்ள தூய்மை மிகவும் முக்கியமானது. புறந்தூய்மை நீயார் அமையும், அது வள்ளுவர் சொன்னார். பெருமை போய் அதுக்கு என்ன 2 வேளை குளிச்சா பளபளம் தேய்ச்சிட்டா சரியாக போச்சு. ஆனால் அகம் தூய்மை என்ன சொன்னார் அவர், வாய்மையால் காணப்படும். இன்டர்னலாக நம்ம உண்மையை பேசி பழகினா அது காணப்படும். யூ கேன் பர்சீவ் இட், இட் இஸ் விசிபிள் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொன்னார். அதனால் தூய்மையாக இருப்பது என்ன தூக்கணும், சத்தியத்துக்கு ஏற்புடையது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆஷாபலம் மன உறுதியும் இதோட சேர்ந்ததுன்னு சொல்லி, இந்த தெய்வ பலம் திருந்தியவர்களுக்கு தெய்வம் சம்பத் அப்படின்னு சொன்னால் இத்தகைய குணங்கள் இருப்பது அவசியம், அவர்களுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தலை கட்டுறார். 3வது ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.